மகாலிங்கம், தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது? சற்று நேரத்திற்கு முன்பாக பெங்களூரு காவல்துறையினர் அங்கு தடியடி நடத்தி அங்கிருக்கும் மக்களை கலைத்தார்கள். தற்போது அங்கு என்ன சூழல் நிலவுகிறது? வேதவழி, நீங்கள் பார்க்கலாம், தற்பொழுது அமைதியான ஒரு சூழல் திரும்பி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சசிகலாவினுடைய வாகனங்களோடு வந்த ஒரு வாகனத்தின் மீது தடியடி என்பது நடத்தப்பட்டது, கண்ணாடி உடைக்கப்பட்டது. அதோடு தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மீது பல இடங்களில் தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த உறுதியான தகவல்படி 5 வாகனங்களில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. தற்பொழுது போலீசார் லேசான தடியடி நடத்தி சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சசிகலாவுக்கு எதிராக இது போராட்டம் என்று போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நம்மோடு இந்த பகுதியை தமிழ்நாட்டை சார்ந்தவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம், எதனால் அந்த தாக்குதல் நடந்துச்சு? நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் இங்கு நாங்கள் வந்த சமயத்திலே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தினர் ஆகிய நாங்களும் உடன் வந்திருந்தோம். நாங்கள் வந்த சமயத்திலே இப்போ தமிழ்நாட்டினுடைய பதிவெண்களை கண்ட இங்கு இருக்கிற சிலர் கடுமையாக கட்டைகளாலும் கற்களாலும் தாக்கினார்கள். கொடுங்காயத்தை ஏற்படுத்தும் கொடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். நாங்கள் காவல்துறையினரிடம் முறையிட்டோம். என்ன எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த சிறைச்சாலையிலே நாங்கள் வந்து ஆஜராவதற்கே எங்களுக்கு பாதுகாப்பில்லை என்கிற பொழுது இங்கே எங்களுடைய கூட்டணி கட்சியான கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் சின்னம்மா அவர்கள் இங்கே எந்த பாதுகாப்பின் அடிப்படையிலே இந்த சிறைச்சாலையிலே இருப்பார் என்கிறது சந்தேகத்துக்குரிய இடமாக இருக்கிறது. வேதவள்ளி, தற்பொழுது அங்கிருந்து வந்தவர்கள் சொல்கிறார்கள் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது. போலீசார் இங்கே ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே வாகனங்கள் வெளியே வரப்போகிறது, எனவே இங்கே யாரும் நிற்கக்கூடாது என்று ஊடகங்கள் எல்லாம் ஓரமாக செல்லுங்கள் என்று தள்ளி விடுகிறார்கள். காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த தாக்குதல் ஒரு 10 நிமிடம் மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது அங்கு நீதிமன்ற வளாகத்திலிருந்து கிடைத்த தகவல் என்னவென்றால், நடைமுறைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. இன்னும் சற்று நேரத்தில் சசிகலாவும் இளவரசியும் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பார்ப்பன அக்ரஹார மத்திய சிறைச்சாலைக்குள் அடைக்க இருக்கிறார்கள். அதற்கான தகவல் உள்ளே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இங்கிருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மிக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கம் இந்த சிறைச்சாலை என்பது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அங்கு சென்று பார்ப்பதற்கு யாரும் அனுமதி இல்லை. எனவே ஊடகர்களும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, மகாலிங்கம், சசிகலாவும் இளவரசியும் தற்போது சரணடைந்திருக்கிறார்கள். சுதாகரன் இன்னும் சரணடையவில்லை. அவர் நாளை சரணடைவார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்கள். சுதாகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் முக்கியமாக உடல்நிலை சரியில்லை, எனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று தம்மால் நேரில் ஆஜராக முடியவில்லை என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாளை அவர் ஆஜராக வர இருப்பதாகவும் அவரது மனுவில் தெரிவித்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு மற்றும் அந்த மனுவை நீதிமன்றம் எப்படி பார்க்க இருக்கிறது என்பதை இந்த விசாரணை முழுமையாக முடிந்த பிறகுதான் தெரிய வரும் என்று சொல்லலாம். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் கட்டாயமாக தற்பொழுது நேரில் சென்று சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை சுதாகரன் தரப்பு உடல்நிலை காரணம் காட்டி இன்று வர முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாளை வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவள்ளி, மகாலிங்கம், நீங்கள் காட்டிய காட்சிகளை பார்க்கும்போது பின்னாளில் ஒரு காரின் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடியடியில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த தடியடியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது சசிகலாவுக்கு உடை கொண்டு வந்த வாகனமும் தாக்கப்பட்டு கண்ணாடியில் உடைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தற்பொழுது தாக்கப்படுவது ஏற்படுத்துவதாக இங்கு குழுமியிருக்கக்கூடிய தமிழர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் தற்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் என்பது பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று அதே போல தமிழ் பேசும் ஊடகக்காரர்களையும் போலீசார் கட்டுப்பாட்டு கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது.